ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்பவே டேஸ்டியான எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்ச புளியோதரை எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். புளியோதரை செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நாம் ஒரு கடாயை ஸ்டவ்வில் வச்சு 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் உளுந்தம்பருப்பு சேர்த்து லைட்டாக வறுத்து விட்டுக்கலாம். இது லைட்டாக வறுத்ததுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் மல்லி, ஒரு அரை ஸ்பூன் வெந்தயம், ஒரு அரை ஸ்பூன் மிளகு, அப்புறமா 4-5 மிளகாய் வற்றல் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா ட்ரையாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். நல்லா கலர் சேஞ்ச் ஆகி நல்லா வாசம் வரும். அது வரைக்கும் இதை வறுத்துக்கணும். இந்த மாதிரி வறுத்துக்கிட்டு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு அது கொஞ்சம் நேரம் ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம இதை பவுட்ரு பண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்போ பவுட்ரு பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இது இருக்கட்டும். மறுபடியும் அதே கடாயை ஸ்டவ்வில் வச்சு ஒரு 4-5 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்க போகிறோம். புளியோதரை செய்கிறதுக்கு எப்போவுமே நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். எண்ணெயும் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கிட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. லைட்டாக செவந்து வரட்டும். அது வரைக்கும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ 4-5 மிளகாய் வத்தலை இந்த மாதிரி கிள்ளி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். அப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை, அப்புறம் கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. இப்போ ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ லைட்டாக அதையும் மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டு நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி அரைச்சி எடுத்து வச்ச பொடியை எடுத்து இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம ஒரு பெரிய எலுமிச்சங்காய் அளவு சைஸில் புளியை எடுத்து நல்லா தண்ணியில் கரைச்சி அந்த ஜூஸை எடுத்து வச்சுருக்கேன், அதை இந்த இதில் சேர்த்துக்கலாம். நல்லா சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதித்து கொஞ்சம் கெட்டியாகி வரும். அது வரைக்கும் இது ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். இப்போ 5 நிமிஷம் நல்லா கொதித்து ஓரளவுக்கு கெட்டியாக இருக்குது. இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு மறுபடியும் இதை நல்லா கொதிக்க விடணும். ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதித்து நல்லா கெட்டியாகி எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு ஒரு அல்வா பதத்துக்கு வரும். அது வரைக்கும் இதை நல்லா கொதிக்க விடணும். இப்போ பாருங்கள், நல்லா கொதித்து நல்லா கெட்டியாகி ஒரு அல்வா பதத்துக்கு வந்துருச்சு. எண்ணெயெலாம் நல்லா பிரிஞ்சு நம்ம புளியோதரை மிக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நான் ஏற்கனவே சாதம் வடித்து ஒரு பெரிய அகலமான பாத்திரத்தில் போட்டு ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு நல்லா ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். அப்போ தான் நல்லா சாதம் உதிரி உதிரியாக இருக்கும். இப்போ இதில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அந்த புளியோதரை மிக்ஸை சேர்த்து இல்லை சாதத்தோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம தேவையான அளவு தான் சேர்க்கணும். அதிகமாக சேர்த்துட்டா ரொம்ப புளிப்பாயிரும். தேவையான அளவு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அந்த புளியோதரை மிக்ஸ் மீதி இருந்துச்சுன்னா அது ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கலாம். அது எப்போ தேவைப்படுதாலும் யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி சாதத்தை நல்லா மெதுவாக லைட்டாக கிளறி எடுத்து விடுங்க. சாதமெல்லாம் உடையக்கூடாது. அந்த அளவுக்கு நல்லா மெதுவாக கிளறி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா கிளறி விட்டாச்சு சாதத்தெல்லாம். அவ்வளோதான், நமக்கு புளியோதரை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் இது மாதிரி செஞ்சு பாருங்கள். ஆனால் டேஸ்டியான புளியோதரை ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.